மெட்ராஸ் மஹால் வடச்சென்னை பேஸ் பண்ணி எடுக்கிற படம் இது. ஆக்சுவலாக ஒரு 4 பசங்களை பற்றி கதை இது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, டம் அடிக்கிறது, வேறு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யாரும் சொல்யூஷன் சொல்கிறது கிடையாது. அதுக்காக கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் சொல்லணும் ஒரு எண்ணத்தோடு எடுக்கப்படுற படம் தான். படம் ஏன் எடுக்கிறோம், யாராவது திருந்தணும், அதை பார்த்து ஒருத்தர் திருந்தால் கூட அது நல்லது நமக்கு தான். அதனால் அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். அதனால் நீங்கள் இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. எல்லாம் புது பசங்க ஒரு 4 பேர் நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெய்பாபு இவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு. ஹீரோயினி இந்த பொண்ணு அக்ஷரா நடிக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய நண்பர் வினோத், முருகன், இவர்கள்லாம் எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், ஏன்னா கோ ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் 2 பேர் வரல, ஆக்சுவலாக எக்ஸாம் வரல 2 பசங்க. இதோ இந்த பையன் பேர் சந்தோஷ், இந்த பையன் பேர் மாதவன். இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த 4 பேரில் இவங்க 2 பேர் எக்ஸாம்னால வர முடியல. அந்த 2 பேரும் அடுத்த ஆடியோ லான்ச்சில் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட் போகிறோம். ஜூனில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஜூலை ஆர் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது. நன்றி. ஒரு தலைப்பு, ஒரு சென்னைக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, வட சென்னைக்குள்ள நுட்பமா உள்ள புகுந்து ஒரு கதை களத்தை அமைச்சு ஒரு சாதாரண மனிதனுடைய விவரமான செய்திகளை, நுட்பமான செய்திகளை இந்த படம் குறிப்பா தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துற விதத்துல அமைச்சிருக்கு. சிறு முதலீடுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கார் வாங்கினாலும் சின்னதா இருக்கிற போல்டு நெட்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த போல்டு நெட்டு போல இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனைக்கும் உறுதுணையாக, அச்சாணியாக மெட்ராஸ் மஹால் இருக்க போகிறது என்பதில் ஐயமில்லை. துரை அண்ணன் இங்கே அழகாக சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கே எப்படி எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்குதுங்கிறதுல தான் இருக்கு. அந்த விதத்தில் இன்றைய இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே எல்லா கதையையும் இங்கே உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கு. புதுமுகங்கள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவர்களுக்குள்ளதான் ஏகப்பட்ட திறமைகள் ஒளிந்து இருக்கும். இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு தோனி ஷாட் அடித்தா இப்படி தான் ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு புதுமுகமாக உள்ள வந்த வம்சி நேற்றுக்கு அடித்த போது தான் இப்படி கூட 35 பாலில் 100 ரன் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சாதனையை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாக இன்றைக்கு இந்த படம் தொடங்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த சாதனையை வம்சியை போல உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. அத்தனை புதுமுகங்களும் தன்னுடைய திறமைகளை ஒளித்து வைத்திருக்கிற திறமைகளை இயக்குனர் சீனு அவர்கள் மிக நேர்த்தியாக எடுத்து காட்டுவார்கள். அதே போல் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாலும் கூட இந்த ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் தான் சரியான முறையில் எடுத்துட்டு போய் படத்தை மக்களிடம் சேர்ப்பது. அத்தகைய வகையில் நீங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த படம் முழுமையான வெற்றியடைய முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே கில்டு அமைப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த மெட்ராஸ் மஹால் திரைப்படத்தின் இயக்குனர் ஐயா ஏற்கனவே வெற்றி பெற்றவர். இந்த படம் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அடையும் நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்குறோம். அண்ணன் சொன்ன மாதிரி தான், எவ்வளோ பெரிய உடலாக இருந்தாலும் இதயம் சிறியதாகத்தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த தென்னிந்திய நாங்கள் இந்த சினிமா துறையை தூக்கி நிறுத்துறது சிறு பட்ஜெட் படங்கள் தான். விருது வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு பட்ஜெட் படம் தான். கார்பரேட் பல கோடியை போட்டு இந்த இளம் தலைமுறையை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நல்ல கருத்து, ஆழமான ஒரு காதலையும் ஆழமான இளைஞருடைய எதிர்காலம் சின்னாப்பண்ணமாக சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கின்ற ஒரு ஆதங்கத்தில் துடிச்சு வெடிச்சு எழுந்து அந்த இயக்குனர் ஐயா நமக்கு இந்த ஒரு படத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. காதலுங்கிறது யாருக்குமே உருவம் கிடையாது, ஆனால் உணர்வுகள் இருக்குது, ஆழமானதுங்கிறாங்க. அதுக்காக உயரையும் இழந்துடுறோம். அதுபோல தான் இந்த படமும் அதேமாதிரி காதலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எதிர்கால இளைஞருடைய எதிர்காலத்துக்கு மிக மிக ஒரு அச்சாணியாக நம்ம ஐயா இயக்குனர் ஐயா அதை கொடுத்துருக்காங்க. இந்த கதையை முன்னின்று எடுத்து ஐயா அவருடைய நண்பர் கேரளாக்காரர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணன் சத்யா அண்ணா அவர்களுக்கு, எங்களுடைய கில்டு சங்க செயலாளர்
அண்ணன் துரை அண்ணன் அவர்களுக்கும் எனது நண்பர் சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கதாநாயகி சகோதரி அவர்களுக்கும் அர்ச்சரா அவர்களுக்கும் தங்கச்சி உங்களுக்கு ஒன்று தமிழ் தெரியுங்களா? மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுடைய கதாநாயகி இவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய முகங்கள் அறிஞ்ச முகம் மாதிரியே இருக்குது. இந்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு குடும்ப கதைக்கு பாத்திரமான ஒரு கதாநாயகியோட முகம் அப்படியே அழகாக இருக்குது. கண்டிப்பாக நமக்கு என்னென்னா நம்ம மொழி அழகாக அறிந்த இந்த உறவுகள் நம்ம தங்கைகள் படித்து இந்த நடித்து மேலே வரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் எங்களுக்கு. எங்களுடைய சிறுபட படங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் குழந்தைங்கள நடிக்க வைப்பேன், என் பிள்ளைய நடிக்க வைப்பேன். ஏன்னா ஆபாசம் இருக்காது, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி படங்கள் எடுக்கிறோம். அதனால தான் எங்கள் தங்கையை எங்கள் குடும்பத்தின் உறவுகளை நாங்கள் வச்சு நடிக்க வைக்கிறோம். அதனால தான் நாங்கள் இந்த படங்கள் எங்களுக்கு தெரியும், பணத்துக்காக நாங்கள் இவர் ஐயா எடுக்கலை, நாங்கள் இந்த இனத்துக்காக எடுக்கிறோம், இந்த அடுத்த தலைமுறைக்காக எடுக்கிறோம், மனித வாழ்வியல் ஒழுக்கத்திற்காக எடுக்கிறோம். இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும். உங்களுடைய உறுதுணைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் வேணும். நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயா வாங்க. இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்னோட பேர் அக்ஷரா கார்த்திக். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மெர்க்குரி சத்யா சார், அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா சீனு சார் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி, ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் தென் அவங்க எல்லா டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு லைஃப்பில் எனக்கு ஒரு நல்ல நல்ல படத்தை கொடுத்து நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான விஷயம், இந்த வந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெர்க்குரி சத்யா சார் தான் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்தாரு. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே வேலை முடிஞ்சில்ல? பசங்க ஏதாவது பேசுறீங்க? இல்லை பரவாயில்ல. சரி ஓகே. மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் வணக்கம்ங்க. என்னுடைய இசை கடவுள். என்னுடைய முதல் படம் சந்தோஷ் டைரக்டர் கிங் ஆஃப் டெவில்ன்ற ஒரு படத்தில் ஒரு 4 பாட்டு கொடுத்தாரு. அந்த 4 பாட்டு நாங்கள் 2 பாட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 2 பாட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பாடலுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த பட வாய்ப்புக்காக மிக்க மிக்க நன்றி. என்னுடைய பங்கு இளம் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு சாங்கை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும். பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரே நிமிஷம், எல்லா டீம் ஹீரோஸ் வந்துருங்க. ஹீரோஸ் பேசுகிறேன்.